ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். பிகினர்ஸாக இருக்க எல்லாருக்குமே வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிசைன் வந்து நம்ம எப்படி ட்ரேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம நிறைய மெத்தடில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இது பாருங்கள், ஒரு லீவ், அதாவது நிறைய லீவ்ஸ் இருக்கிற மாதிரி நான் இந்த டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ இதை ட்ரேசிங் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். மேலே வந்து 3 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி, கீழே அதே மாதிரி அங்கங்கே 3 லீவ்ஸ் இருக்கிற மாதிரியும், கொஞ்சம் கிழங்க இருக்கிற மாதிரி வந்து டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் வந்து நீங்கள் கிளாஸ் வந்து கற்றுக்குறீங்க, ப்ளவுஸ் வந்து பண்ணணுன்னா தாராளமாக இந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நார்மலாக நம்ம லீவ் ஃபில்லிங் மட்டும்தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா சுகர் பீட் வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த டிசைனுக்கு. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணி வச்சுருக்க டிசைனை வந்து கீழே கொண்டு போயிட்டேன். கீழே கொண்டு போயிட்டு கிளாத்து கீழே கரெக்டாக நம்ம எந்த இடத்துல டிசைன் பண்ணணுமோ அங்கே வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ நெக்கோட சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட சென்டர்லேருந்து தான் வந்து இந்த டிசைனை வந்து ட்ரா பண்ண போகிறேன். அதே மாதிரி கீழே வந்து ஒரு டார்ச் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் ஃபோன் இல்லை வந்து உங்கள்கிட்ட டார்ச் இருந்தாலுமே டார்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லைட்லாம் வந்து போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லைட்டாக தான் தெரியுது. நீங்கள் லைட் ஆஃப் பண்ணாலுமே இல்லை டோர் வந்து க்ளோஸ் பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக தெரியும். இந்த இந்த மெத்தடில் வந்து பிகினர்ஸ் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து நமக்கு டைம்ஸை வந்து சேவ் பண்ணும். இப்போ நம்ம ஒரு ட்ரேசிங் பேப்பரில் வந்து டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை நம்ம காப்பி பண்ணும்போது நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணணும், ஆனால் அது வந்து டிசைன்ஸும் வந்து இந்த மாதிரி கொடுக்கணுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு சில மெத்தட்ஸ் வந்து சொல்லியிருக்கோம், அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம இந்த மெத்தடில் வந்து ட்ரேஸ் பண்ணோன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து, அதாவது பேக் நெக் ஃபுல்லாகவே ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம ட்ரா பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு பண்ணும்போதும் இதே எஃபெக்ட் தான் நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த மெத்தடில் வந்து ட்ரா பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் அந்த மெஷர் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு இடத்தையும் வந்து அந்த பேப்பரை தள்ளி வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான டிசைன் வந்து கிடைக்கும். இப்போ நான் ஒன் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதை வந்து அப்படியே பேப்பரை திருப்பி ஆப்போசிட்டாக வச்சு நெக்ஸ்ட் பக்கம் வந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தா புரியும். ஒரு சைடு வந்து லீவ்ஸ் வந்து நெக்கை பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஆப்போசிட் வந்து அந்த பேப்பர் அப்படியே வந்து ஆப்போசிட்டாக திருப்பி அதை வந்து வச்சு ட்ரேஸ் பண்ணுறேன். ஏன்னா 2 பக்கமும் நெக் வந்து பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கணுன்றதுனால. இப்போ சென்டரில் வந்து நம்ம 2த்தையும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த சென்டரில் இருக்கிற ஜாயிண்ட்டு அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு நம்ம டிசைன்ஸ் வந்து போட்டுட்டா அந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும். நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுக்கிறோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 பக்கமும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டேன். இதோட சென்டரில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த லீஃப் டிசைனும் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் நீங்கள் மோட்டிவ் கூட வந்து போட்டு அதை வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி இந்த நெக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த டிசைன் வந்து அந்த இடத்துல வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து டிசைன் வந்து மார்க் பண்ணணும். ஏன்னா வந்து எல்லா இடமும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது. நம்ம எந்த மெத்தடில் வந்து நெக் டிசைன் வந்து மார்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து நம்ம ட்ரா பண்ண கற்றுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள். எல்லாம் வந்து ஒரே மாதிரி வந்திருக்கும். நம்ம ட்ரேசிங் பேப்பர் வச்சு எப்படி மார்க் பண்ணுறோமோ சேம் அதே மாதிரி கிடச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.